வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம். கூட்டத்தில் பங்கேற்க 60 கட்சிகளுக்கு அழைப்பு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து LVM M5 ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்த தயார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் அறிவிப்பு. கனடா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லை என தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். போலி விளம்பரத்தால் அமெரிக்க அதிபர் கடும் கண்டனம். மகளிர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதல். இரு அணிகளும் முதல் உலகக்கோப்பையை வெல்லுமா என ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து ஆலோசிக்க அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ளது. சென்னை தியாகராய நகரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து ஆலோசிக்க அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் மட்டுமின்றி கூட்டணியில் இல்லாத கட்சி தலைவர்களையும் அழைக்கும்படி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இதன்படி கூட்டணியில் இல்லாத தாவேகா தலைவர் விஜய், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, பாமக நிறுவனர் ராமதாஸ், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமா என்ற கேள்விக்கு இன்றைய கூட்டத்தில் பதில் தெரிய வரும். இதனால் இன்றைய கூட்டத்தில் யார் யார் பங்கேற்க போகிறார்கள் என்ற பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து LVM M5 ராக்கெட் இன்று விண்ணில் ஏவப்பட உள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்தில் LVM M5 ராக்கெட் இன்று மாலை விண்ணில் பாய்கிறது. இதில் 4410 கிலோ எடை கொண்ட CMS-3 என்ற கடற்படைக்கு தேவையான தகவல் தொடர்புகளை வழங்கும் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து ராக்கெட்டுகளுக்கான எரிபொருள் நிரப்பும் பணி நிறைவடைந்த நிலையில் செயற்கைக்கோளை திட்டமிட்ட இலக்கில் கொண்டு சேர்ப்பதற்காக 24 மணி நேர கவுண்டவுன் நேற்று தொடங்கியது. பின்னர் ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் செயல்பாடுகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இதையடுத்து 24 மணி நேர கவுண்டவுன்களை முடித்துக் கொண்டு இன்று மாலை ராக்கெட் விண்ணில் பாய்கிறது என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். கனடா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். கனடாவின் புகழ்பெற்ற ஒன்டோனியா மாகாணம் கவர்னரான டோக் போர்டோ அனுமதியுடன் சர்ச்சைக்குரிய விளம்பரம் ஒன்று அங்குள்ள தொலைக்காட்சிகளில் அரசு சார்பில் ஒளிபரப்பப்பட்டது. அந்த விளம்பரத்தில் ட்ரம்பிற்கு எதிரான கருத்துக்கள் பதிவிடப்பட்டிருந்த நிலையில் அதிபர் ட்ரம்பிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து கனடா பிரதமர் மார்க் கார்னே ட்ரம்பிடம் தொலைபேசியில் உரையாடினார். அப்போது பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு விளம்பர ஒளிபரப்பிற்கு தடை விதிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கனடா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் நிருபர்களிடம் பேசிய போது கனடா தனக்கு பிடித்த நாடு என்றும் கனடா பிரதமர் மார்க் கார்னி தன்னுடைய நல்ல நண்பர் என்றும் தெரிவித்தார். இருப்பினும் அந்த போலியான விளம்பரம் தனக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டது என கூறினார். இதனால் கனடாவுடன் எந்த வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மகளிர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்றன. 13வது மகளிர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி மும்பையில் நடைபெறுகிறது. இதில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்றனர். இதனில் ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி லீக் சுற்றில் 4வது இடம் பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது. அரையிறுதியில் 7 முறை சாம்பியனான ஆஸ்திரேலியாவிற்கு அதிர்ச்சி அளித்து 3வது முறையாக இறுதிப் போட்டிற்கு இந்திய அணி முன்னேறியுள்ளது. தென்னாப்பிரிக்க அணி லீக் சுற்றில் 3வது இடம் பிடித்து அரையிறுதிக்குள் அடியெடுத்து வைத்தது. அரையிறுதியில் 4 முறை சாம்பியனான இங்கிலாந்தை விரட்டியடித்து முதல் முறையாக இறுதிப் போட்டியை எட்டியுள்ளது. இந்த போட்டியில் சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு 39 கோடி ரூபாயும், 2வது இடம் பெறும் அணிக்கு 19 கோடி ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. இறுதிப் போட்டி என்பதால் இந்திய ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆந்திராவில் உள்ள வெங்கடேஸ்வரா கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி 9 பேர் உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர பிரதேசம் சிரிகாகுளம் காசிபுகாவில் வெங்கடேஸ்வரா கோவில் அமைந்துள்ளது.
அக்கோவிலில் ஐப்பசி ஏகாதசியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. வழக்கத்தை விடவும் அதிக அளவு பக்தர்கள் கூடியதால் கோவிலில் நெருக்கடி ஏற்பட்டது. நெருக்கடியில் ஒருவருக்கொருவர் தள்ளியதில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பல பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். கிண்டி சுற்றுச்சூழல் பூங்காவில் நடைபெற இருக்கும் பராமரிப்பு பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டியில் உள்ள பூங்காவில் நாற்று பண்ணை, மரங்கள் நடுதல் மற்றும் நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்துதல் போன்ற பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் சைதாப்பேட்டை கிண்டி ரேஸ்கோர்ஸில் 118 ஏக்கர் பரப்பளவில் பசுமை பரப்பை அதிகரிக்கும் நோக்கில் அரிய வகை மரங்கள், அழகிய மலர் செடிகள், பறந்து விரிந்த புல்புதர்களுடன் கூடிய சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கும் பணியினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட போக்குவரத்து சாலையை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தென்கால் கண்மாய் கரை வழியாக இருவழி சாலை 40 கோடியே 89 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் கட்டுமான வேலை முடிவடைந்த நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்கு சாலை திறக்கப்படவில்லை. தற்போது 9 மாதம் கழித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலமாக சாலையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி உறுப்பினர் ரவிச்சந்திரன், நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் கண்காணிப்பு பொறியாளர் ரமேஷ், கோட்ட பொறியாளர்கள் சுரேஷ் பாபு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். உருளையான்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மறைமலை அடிகள் சாலையில் நடைபெற்ற சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது ஜெயந்தி விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கலந்து கொண்டு சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் இந்தியாவின் 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை இணைத்து ஒன்றுபட்ட தேசமாக உருவாக்கிய பாரத தேசத்தின் முதல் உள்துறை அமைச்சரும் விடுதலை போராட்ட வீரருமான இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது ஜெயந்தி விழா உருளையான்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மறைமலை அடிகள் சாலையில் நடைபெற்றது. பாஜக வர்த்தக பிரிவின் மாநில இணை அமைப்பாளர் மதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிறப்பழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர் புகழேந்தி, மாநில பொருளாளர் ராஜகணபதி, மாநில வர்த்தக பிரிவு அமைப்பாளர் மொபைல் சரவணன், நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளரும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மாநில பொறுப்பாளருமான வெற்றி செல்வன், பிரச்சார பிரிவு மாநில அமைப்பாளர் நடிகர் பாண்டி ரவி உட்பட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் 17 மாவட்டங்களில் 183 இடங்களில் நிகழாண்டில் 3 மடங்கு கூடுதல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது என்று திண்டுக்கல்லில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளையும் கூறாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி அனைத்து தரப்பு மக்களின் பயன்பாட்டை பெற்று வருகிறார் என்றும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆட்சி புரியும் மாநிலங்களுக்கு கேட்கப்படும் நிதியை ஒன்றிய அரசு வழங்குகிறது என்றும், ஆனால் தமிழ்நாட்டிற்கு கேட்கும் நிதி வழங்காமல் ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிக்கிறது எனவும், நிதி நிலைப்படி இந்த ஆண்டு பொங்கல் பரிசு வழங்குவது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு நல்ல தகவலை அறிவிப்பார் என்றும், தமிழ்நாட்டின் 17 மாவட்டங்களில் 183 இடங்களில் நிகழாண்டில் 3 மடங்கு கூடுதல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும், கடந்த ஆண்டை விட செறிவூட்டப்பட்ட அரிசிக்கும் மத்திய அரசின் அனுமதி பெறாத எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆகியோர் தவறான தகவலை தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் 17 மாவட்டங்களில் 183 இடங்களில் நெல் கொள்முதல் நடைபெறுகிறது எனவும், எதிர்க்கட்சித் தலைவர் குறைகளை சுட்டிக்காட்டலாம், ஆனால் தவறான தகவலை தெரிவிக்க கூடாது என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். கடந்த ஆண்டு கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த ஆண்டு இதுவரை சுமார் 12 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த முறை 3 மடங்கு நெல் உற்பத்தியில் இன்னைக்கு
தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் கொள்முதல் செய்யும். குறிப்பாக டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நெல் பருவமழை வருகின்ற காலத்தால் 2/10/2025 தலைமைச் செயலகத்திலே இருந்து காணொலி வாயிலாக டெல்டா மாவட்டங்களிலே விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல் பொருட்கள் நெல்மணி கூட சேதாரம் அடையக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அது சம்பந்தமாக ஒரு காணொலி கூட்டத்தை நடத்தினார். அதில் வேளாண் உணவகத்துறை அமைச்சர், நான் தொழில்துறை அமைச்சர், எங்களுடைய வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியோடு பணியாற்றுவதாக புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பீகார் பொதுமக்கள் திமுக அரசால் துன்புறுத்தலுக்கு ஆளாகுகின்றனர் என்ற பொய் பிரச்சாரத்தை பிரதமர் கூறிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா வட மாநில தொழிலாளர்களிடம் நலம் விசாரித்தார். அப்போது வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் நிம்மதியாக பணி செய்கிறோம், சரியான நேரத்தில் நல்ல ஊதியம் வழங்கப்படுகிறது என்றும் கூறினர். தொடர்ந்து தங்களுக்கு உணவும் தங்கும் இடமும் உரிமையாளர்கள் வழங்குகிறார்கள், இதனால் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் பணியாற்றுகிறோம் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டம் சித்தமல்லி நீர்த்தேக்கத்தை பார்வையிட்ட பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அரியலூர் மாவட்டம் சித்தமல்லி நீர்த்தேக்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பார்வையிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் திமுக ஆட்சி நிச்சயமாக அகற்றப்படும், அதில் மாற்று கருத்து இல்லை என்றும் பேசிய அவர் டாஸ்மார்க்கிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சோழ பாசன திட்டத்திற்கு அரசு கொடுக்கவில்லை என்றார். தேர்தலுக்கு பிறகு நமது ஆட்சி வரும், அதன் பிறகு ஒரே மாதத்தில் சோழர் பாசன திட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்படும் என்றார். அப்போது செய்தியாளர்கள் ஒருவர் கூட்டணி குறித்து கேட்டபோது பேசிக் கொண்டிருக்கிறோம், விரைவில் அறிவிக்கப்படும் என்று அன்புமணி தெரிவித்தார். இதனால் அதிமுக கூட்டணியில் பாமக இடம் பெறுவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போன மாசம் ஒரு திட்டத்திற்கு 70,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு திட்டத்திற்கு, நீர் திட்டத்திற்கு, அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம் 70,000 கோடி. ஆனா இங்க இவ்வளவு மக்கள் கேட்கிறோம், போராடுறோம், எல்லாமே கோரிக்கை. குடிக்கிறது தண்ணி இல்லாத ஒரு மாவட்டம் அது. தண்ணி இருக்கு, பக்கத்துல போகுது, 10 கிலோமீட்டர்ல கொள்ளிடும் போது, ஆனால் தண்ணி இல்லைன்னா என்ன நிர்வாகம், என்ன ஆட்சி? கேடுகட்ட ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் நடக்குது. மக்களை பற்றி, விவசாயிகளை பற்றி, பொதுமக்களை பற்றி அந்த அக்கறை இல்லை. ஆனாலும் நாங்கள் விட்டு வைக்க போறதில் தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். அழுத்தம் கொடுத்து இந்த திட்டம் கொண்டு வர, மீண்டும் கொண்டு வர, இதை அத்தனை முயற்சிகளும் தொடர்ந்து நாங்கள் செய்வோம். இன்னும் ஒரு 6 மாதத்தில் எங்கள் ஆட்சி வரும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்றப்படும், எங்க ஆட்சி வரும். எங்க ஆட்சியில் முதல் மாதத்திலே நாங்கள் அறிவிப்போம். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 6 மாதத்தில் ஆட்சிக்கு வந்து முதல் மாதத்திலே அரியலூர் சோழர் பாசன திட்டத்தை நாங்கள் அறிவிப்போம். இன்னும் 3 மாதத்திலே இந்த திட்டம் வேலைகள் தொடங்கப்படும். அதனால நிச்சயமா இது நான் உறுதியான வாக்குறுதியை நான் தரேன். உறுதியாக தர இந்த மக்களுக்கு இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். பண்ருட்டி அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆதித்யா செந்தில்குமார் பங்கேற்றார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆதித்ய செந்தில்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் கூட்டத்தில் சாலை, குடிநீர், சுகாதாரம், விளையாட்டு மைதானம் மற்றும் அரசு மதுபான கடை இடமாற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வேண்டி குறைகளாக முன்வைத்து பொதுமக்கள் பேசினர். அதற்கு பதிலளித்த அவர் தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கப்படும் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மகளிர் சுய உதவிக்குழு குழுவினருக்கு ஊக்கத்தொகையும் தூய்மை பணியாளருக்கு அடையாள அட்டையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை, ஊரகம் மற்றும் உள்ளாட்சித்துறை மற்றும் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 285 வாக்குச்சாவடிகளில் பணிபுரியக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 285 வாக்குச்சாவடிகளில் பணிபுரியக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் தூத்துக்குடி அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது.
முகாமிற்கு தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் அலுவலர் சரவணகுமார் மற்றும் தேர்தல் பிரிவு ஊழியர்கள் தலைமை தாங்கினர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பயிற்சி கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது வாக்குச்சாவடி அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து எடுத்துக் கூறப்பட்டது. மேலும் முறையாக பணிகள் மேற்கொள்ள அரசியல் கட்சியினர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும், அரசியல் கட்சி பிரமுகர்கள் வாக்காளர் பட்டியலில் உள்ள இறந்த மற்றும் போலி வாக்காளர்களை முறையாக நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தேர்தல் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். திமுக அரசு தமிழ் இலக்கியங்களை அழித்துவிட்டது என்று பாஜக தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் வளர்ச்சி பிரிவு மாநில தலைவர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே உள்ள மலையாண்டி பட்டணம், நாட்டுக்கள் பாளையம், ஆனைமலை உள்ளிட்ட பகுதிகளில் பழங்கால கல்வெட்டுகள், நடுகள், முதியோர் தாளி போன்ற அரிய பொக்கிஷங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இவைகள் சரியாக பராமரிப்பு இல்லாமல் சிதறி கிடப்பதால் பராமரித்திட வலியுறுத்தியும், பொள்ளாச்சியை மையமாக கொண்டு தமிழ்தாய் ஆய்வுக்கூடம் அமைக்க வலியுறுத்தி தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை பிரிவு சார்பில் மாநில தலைவர் அன்பழகன் தலைமையில் பாஜகவினர் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் பாஜக தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் வளர்ச்சி பிரிவின் மாநில தலைவர் அன்பழகன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது, திராவிட மாடல் அரசு உண்மையான தமிழ் இலக்கியங்களை அழித்துவிட்டது என்றார். மேலும் இலக்கியங்களான தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தங்கள், பெரிய புராணம் போன்ற இலக்கியங்களையும் அழித்துவிட்டு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு இந்த தமிழை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று பெட்டகங்களை எடுத்து பாதுகாக்கும் வகையில் கீழடி, ஆதிச்சநல்லூரை போன்று இதனையும் கைவிடாமல் வழிநடத்தி பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதில் இலக்கிய அணையின் மாவட்ட தலைவர் செந்தில் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் சம்பா சாகுபடிக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ரயில் மூலம் உரங்கள் வந்துள்ளன. வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்துள்ள நிலையில் கண்மாய், குளம், ஏரி, கிணறு ஆகிய பகுதிகளில் ஓரளவிற்கு தண்ணீர் நிரம்பியுள்ளது. நிலையில் மாவட்டம் முழுவதும் விவசாய பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து ரயில் மூலம் 21 பெட்டிகளில் யூரியா 723 டன், டிஏபி 256 டன், ஏசிஎல் 192 டன் உரங்கள் வந்துள்ளன. மேலும் ரயில் பேட்டையில் இருந்து உரங்களை லாரி மூலம் தனியார் உரக்கடைகளுக்கு எடுத்து செல்லும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உள்ளியம்பாக்கத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மின் மோட்டார்கள் சீரமைத்து சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜீவரத்தினம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உள்ளியம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட ஏரியை தூர்வாரி கரையை பலப்படுத்தி தர வேண்டும், தொடர் மழையால் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட தார் சாலையை சீரமைத்து தர வேண்டும், மயானத்திற்கு இடம் ஒதுக்கி தர வேண்டும், இடி தாக்கி பழுதடைந்துள்ள 4 ஆழ்துளை மின் மோட்டார்கள் சீரமைத்து சீரான குடிநீர் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் கூட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அள்ளி நகரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நடந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்தப்பட வேண்டும், ஜாதி வாரியாக கணக்கெடுக்க வேண்டும், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வேண்டும், குளங்களில் ஆக்கிரமிப்புகளை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் திண்டுக்கல் சபரிமலை ரயில்வே திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், தேனி மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிக அளவில் நடைபெற்று வருவதாலும் அதனை தடுத்து நிறுத்தி கடும் நடவடிக்கைகளை மாவட்ட காவல்துறையினர் எடுக்க வேண்டும் என செயற்குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட செயலாளர் முத்தையா பெரியகுளம், நகரமன்ற உறுப்பினர் குமரன் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேல் மலையனூரில் கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் உள்ளாட்சிகள் தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஒன்றிய பெருந்தலைவர் கண்மணி, மாவட்ட கல்விக்குழு தலைவர் நெடுஞ்செழியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கூட்டத்தில் கலந்து கொண்டு பறையந்தாங்கல் ஊராட்சி அனைத்திலும் தன்னிறைவு பெற்ற முன்மாதிரி ஊராட்சியாக ISO தரச்சான்றிதழ் பெற்று கௌரவிக்கப்பட்டதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து வரவு செலவு கணக்குகள் சரிபார்த்தல், கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுதல், வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணியாளர்களை சேர்த்தல், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் பணிகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஜெய்சங்கர், சீதாலட்சுமி மற்றும் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர். வாக்காளர் திருத்தம் வெளிப்படையாக நடைபெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு புதிய தமிழகம் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டார். மேலும் புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற உள்ளது. சமீபத்தில் திருநெல்வேலி, திண்டுக்கல் மாவட்டங்களில் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தில் கிராம மக்களின் அடிப்படை வசதியான குடிநீர், சாக்கடை, மயானம், தெருவிளக்கு போன்றவை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இது தேவேந்திர குலம் ஆதி திராவிடர் சிறுபான்மையினருக்கும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் இது மனித உரிமை மீறல் மற்றும் சமூக நீதி விரோத செயலாகும் என்றார். தமிழ்நாடு அரசு தீண்டாமை அடிப்படையில் நடைபெறும் பாகுபாட்டை நிறுத்தவும் அடிப்படை வசதிகளை வழங்க வேண்டும் என்றும் திருநெல்வேலியில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். தேர்தல் ஆணையம் நடத்தும் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் குறித்து கிருஷ்ணசாமி பேசியபோது பல இடங்களில் திட்டமிட்டு தகுதி வாய்ந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படுகின்றனர் என்றும் தகுதி இல்லாதவர்கள் சேர்க்கப்படுகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளிப்படையாகவும் நாணயமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அப்படி முறைகேடு நடந்திருந்தால் அந்த பட்டியலை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலகுவது நல்லது என்றும் கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு ஜாதி ரீதியாக தீண்டாமையில் செயல்படுகிறது என கடுமையாக சாடினார். திமுகவினர் அப்படின்னு சொல்லிக்கிறார். திமுக தான் பதில் சொல்லணும். இல்லை, அதாவது தமிழகத்தில் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களை அல்லது பீகாரியை சேர்ந்தவர்களை திமுகவினர் சிறுமைப்படுத்துகிறார்கள், அதை துன்புறுத்துகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறார். அதுக்கு ஆதாரமாக பல சமூக வலைத்தளங்களில் அவங்க அமைச்சர்கள் பேசுந்து, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுந்து, பேச்சாளர்கள் பேசுனதெல்லாம் சமூக வலைத்தளங்கள் வருது. பேசுனாங்களா இல்லையாங்கிறது அவங்க தான் சொல்லணும். அதாவது தமிழ்நாட்டு, அதாவது இந்தியா ஒரு தேசம். இந்தியாவில் எல்லாமே ஒரே நிலை கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே சொந்த மாநிலத்தில் தமிழர்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலத்தில் திருநெல்வேலியினுடைய மையப்பகுதியில் ஒரு மாநகராட்சிக்குள்ள ஒரு பகுதி, ஒரு வீதி ரோடு வருது. இந்த தேவேந்திர மக்களோ ஆதிராவிடோ அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதி வந்தோடனே ரோடு அப்படியே நின்று போகுது. அது வெறும் ஃபேவர் பிளாக் வருது, அது சிமெண்ட் ரோடு வருது, இந்த மண் தான் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க? அப்போ சொந்த பூமிக்கு சொந்த மண்ணுக்குள்ளேயே அவங்க பாகுபாடு காட்டுறாங்க. வேற இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் காட்டுற எல்லா கிராமத்துக்கு வரட்டும். இதுக்கு என்ன அவங்க பதில் சொல்றாங்க? கோவையில் உணவு தேடி ஊருக்குள் வந்த ஒற்றை காட்டு யானையை பிடிக்க அப்பகுதி மக்கள் வனத்துறையினரிடம் நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் வனவிலங்குகள் ஊருக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதில் யானைகளின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் நாளுக்கு நாள் என்ன நடக்குமோ என்று அச்சத்தில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அப்பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் தொண்டாமுத்தூர் பகுதி மனிதர்களை தாக்கி அச்சுறுத்தலில் ஈடுபட்டு வந்த ரோலக்ஸ் என்கின்ற காட்டு யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்து பொள்ளாச்சி டாப்சிலிப்பில் உள்ள யானைகள் முகாமிற்கு கொண்டு சென்றனர். இதனையடுத்து ஆலந்துறை பகுதியில் ஒற்றை கொம்பனும், வரப்பாளையம் பகுதியில் வேட்டையனும் மீண்டும் ஊருக்குள் வர துவங்கியுள்ளது. இந்த நிலையில் தடாகம் பகுதியில் இரவு உணவு தேடி புகுந்த ஒற்றை காட்டு யானையை பார்த்து அப்பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் குறைத்து சத்தம் எழுப்பியது. இது அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது.
மேலும் அங்கு இருந்த சிறுவர்கள் செல்போனில் எடுத்த வீடியோ காட்சிகளும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் அந்த பகுதியில் அந்த ஒற்றை காட்டு யானையை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் தென்னை விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் தென்னை விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் அப்துல் முனாஃப் தலைமை வகித்தார். மாநில செயலாளர் செல்லதுரை முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் ராமநாதபுரம், மண்டபம், திருப்புல்லானி வட்டாரங்கள் வாரியாக தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகிய ஒன்றிய நிர்வாகிகள் தேர்வு செய்தல், தென்னை விவசாயிகளுக்கு வணிக வளாகம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்த 5 ஏக்கர் நிலத்தில் அரசு நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை செய்து தர உள்ளனர். மேலும் ஒதுக்கீடு செய்த 5 ஏக்கர் நிலத்தினை மத்திய, மாநில அரசுகள் தென்னை விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் சம்பந்தமான மாநில செயலாளர்களிடம் கருத்து கோருதல், கேரள மாநிலத்தில் அரசு தென்னை விவசாயிகளிடம் தேங்காய்களை கொள்முதல் செய்வது போல் தமிழ்நாடு அரசு தென்னை விவசாயிகளிடம் நேரடியாக தேங்காய்களை கொள்முதல் செய்வதை வலியுறுத்த வேண்டும் என்றும் பொதுக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செயலாளர் மணிமாதவன், பொருளாளர் மோகன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோபால், துணை செயலாளர் தங்கசாமி மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு மாவட்டத்தில் ஏராளமான தென்னை விவசாயிகள் கலந்து கொண்டனர். தென்னை விவசாய சங்கத்தினுடைய பொதுக்குழு இங்க என்ன சிறப்புன்னா, இந்த இந்திய நாட்டினுடைய தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய தலைவர் ராமநாதபுரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய பெருமை. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் கடந்த ஆண்டு ஒரு 1000 விவசாயிகளுக்கு தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய ஒரு உதவி கிடைச்சிருக்கு. இதற்கு முன்னாடி கிடைச்சதில்லை. 1000 விவசாயிகளுக்கு, தென்னை விவசாயிகளுக்கு பலன் கிடைச்சிருக்கு. அந்த 1000 விவசாயிகளுக்கு முன்னரே 4500 விவசாயிகள் ஒருங்கிணைந்த அமைப்பு இங்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. பதிவு செய்யப்பட்ட அமைப்பு எந்த விதமான பலனும் இல்லைங்கிறதுனால ரெனியூவல் பண்ணாம இருந்து போச்சு. திருச்சி அரியமங்கலத்தில் போதை மாத்திரைகள், ஊசிகள் விற்பனையில் ஈடுபட்ட 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். திருச்சி அரியமங்கலம் பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் விற்பனை நடைபெறுவதாகவும், அதனை சிலர் மர்ம நபர்கள் அரியமங்கலம் தண்டவாளம் பகுதியில் இரவு நேரங்களில் பயன்படுத்தி போதை ஏற்றிக் கொள்வதாகவும், இதனால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் இளைஞர் ஒருவர் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் தொடர்ந்து அந்த பகுதியில் சோதனை நடத்தினர். மேலும் சந்தேகிக்கப்படும்படியாக நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் போதை மாத்திரை விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட சஞ்சய் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் சஞ்சய் அளித்த தகவலின்படி போதை மாத்திரை மற்றும் ஊசி விற்பனையில் தொடர்புடைய அரியமங்கலத்தைச் சேர்ந்த ஜாகிர் உசேன், ரியாஸ் அகமது, சந்தோஷ் மற்றும் முகமது அப்துல்லா ஆகியோரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரத்தில் அஜாக்கிரதையாகவும் அதிவேகமாகவும் இருசக்கர வாகனத்தை இயக்கி விபத்து ஏற்படுத்திய இளைஞருக்கு 3 மாதத்திற்கு வார இறுதி நாட்களில் பொறுப்புமிக்க போக்குவரத்தினை சீர் செய்யும் பணியை மேற்கொள்ள நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் பகுதியில் உள்ள விராட்டிக்குப்பம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த ஆண்டு குணா என்ற சிறுவன் அதிவேகமாக அஜாக்கிரதையாகவும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி நடந்து சென்றவர் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியுள்ளார். இதனால் சேலத்தை சார்ந்த தங்கராசு என்பவர் காயமடைந்தார். இந்த விபத்து தொடர்பான வழக்கு விசாரணை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இவ்வழக்கில் விசாரணை முடிந்து நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். தீர்ப்பில் வாகன விபத்தில் அஜாக்கிரதையாகவும் அதிவேகமாக ஓட்டி விபத்து ஏற்படுத்திய சிறுவன் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்கள் பொறுப்புமிக்க போக்குவரத்தினை சரி செய்யும் பணியில் காலை 8 மணி முதல் 11 மணி வரை 1/11/2025 முதல் 31/1/2026 ஆகிய 3 மாதங்கள் ஈடுபட வேண்டும் என உத்தரவிட்டார். அந்த உத்தரவின் பேரில் குணா விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் பொறுப்புமிக்க போக்குவரத்தினை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார். கோவை ரெசிடென்சி டவர்ஸ் ஹோட்டலில் மணப்பெண்களுக்கான மாபெரும் தங்க நகை கண்காட்சி நடைபெறுகிறது. தென்னிந்தியாவில் முதல் முறையாக மணப்பெண்களுக்கான தங்க நகை கண்காட்சியை கோவை அவினாசி சாலையில் உள்ள வேகா ஜுவல்லர்ஸ் தொடங்கியுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் தங்க, வைரம், போல்கி, சிஸ் உள்ளிட்ட நகைகள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதில் கோவில் நகைகள், குந்தன் கலை, போல்கி வைரங்கள் மற்றும் மணப்பெண் வைர நகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான வடிவமைப்புகள் இடம்பெற்றுள்ளனர். வேகா ஜுவல்லர்ஸ் ஹைதராபாத் அவங்க வந்துட்டு கோயம்புத்தூரில் வந்துட்டு எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க.
எல்லாமே டிசைனர் ஜுவல்லரி. இது வந்து நானே இந்த மாதிரி பார்த்ததில்ல. வித்தியாசமான நகைகள். கண்டிப்பாக கோயம்புத்தூர் மக்களுக்கு பிடிக்கும். நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். சார், பொதுவாக இப்போ நகை விலை ஜாஸ்தி ஆகிட்டே வருது. அது கம்பேர் பண்ணி டைமண்ட் எடுக்கிறதுல எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் சார்? இப்போ வந்துட்டு வெறும் கோல்டுன்னு எடுத்தால் நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். வேற இந்த மாதிரி டைமண்ட் ஜுவல்லரி பண்ணும்போது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு கம்மியாயிரும். ஏன்னா கோல்டை பார்க்கும்போது வந்துட்டு டைமண்ட் விலை கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு இந்த டைமண்ட் வந்து பெரிய பெரிய நெக்லஸ், பெரிய பெரிய இதெல்லாம் வந்து எடுக்க முடியும். இதே கோல்டில் பண்ணும்போது நிறையா பணம் ஆகும். கோவையில் குறைத்த நாய்களை பார்த்து காட்டு யானை வேட்டையன் ஒற்றை காலை தூக்கி துரத்தியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களாக கோவைக்கு அருகில் உள்ள தடாகம், பன்னிமடை அடிவார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் காணப்பட்டது. அதே பகுதியைச் சார்ந்த சுரேஷ் என்பவர் தோட்டத்து வீட்டில் காட்டு யானை புகுந்துள்ளது. அந்த யானையை பார்த்ததும் அங்கு இருந்த நாய்கள் குறைக்க ஆரம்பித்தனர். அதனை கண்டு ஆத்திரமடைந்த காட்டு யானை பின்புறம் உள்ள ஒற்றை காலை தூக்கி மிதித்தது போன்று திரும்பி நாய்களை துரத்தியது. பின்னர் அங்கு இருந்த மாட்டு தொழுவத்திற்கு நுழைந்து கால்நடைகளை வைத்திருந்த தீவனங்களை தின்றுவிட்டு சென்றது. காட்டு யானையின் அந்த செயல் அப்பகுதியில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க 60 கட்சிகளுக்கு அழைப்பு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து LVM M5 ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்த தயார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் அறிவிப்பு. கனடா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லை என தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். போலி விளம்பரத்தால் அமெரிக்க அதிபர் கடும் கண்டனம். மகளிர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதல். இரு அணிகளும் முதல் உலகக்கோப்பையை வெல்லுமா என ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.